வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று ஆரம்பம். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்த நிபுணர் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பரீட்சைகள் திணைக்களத்திடம் அமைச்சரவை ஆலோசனை கோரியுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று ஆரம்பமாகின்றது. வாக்காளர் அட்டைகளை நேற்று முன்தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக பிரதி தபால் மா அதிபர் RDP காமினி குறிப்பிட்டார். வாக்காளர் அட்டைகளை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் கூறினார். எதிர்வரும் 17ஆம் தேதி வரை வாக்காளர் அட்டை விநியோகம் இடம்பெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் விடுமுறை தினமான 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசேட தினமாக கருதி வாக்காளர் அட்டை விநியோகம் இடம்பெறவுள்ளதால் வாக்காளர்கள் தவறாமல் அவற்றை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுமாறு பிரதி தபால் மா அதிபர் கேட்டுள்ளார். உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களத்திடம் அமைச்சரவை ஆலோசனை கோரியுள்ளது. அமைச்சரவை அங்கீகாரத்துக்காக முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் அமைச்சரவை விடயங்களை வினவியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அதன் பிரகாரம் இந்த பரிந்துரைகள் தொடர்பில் தேவையான அமைச்சரவை அங்கீகாரம் எதிர்காலத்தில் கிடைக்கவுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டதன் பின்னர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. அண்மையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் எழுந்த பிரச்சினைகள் காரணமாக அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதியினால் இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது. இதற்கமைய நிபுணர் குழுவினால் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் பரீட்சைகள் திணைக்களத்திற்கும் வேறாக சிபாரிசுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு மற்றும் சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளதாக இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை தெரிவிக்கின்றது. சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே நாட்டில் மாணிக்கக்கல் வளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் நிமல் பண்டார சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக சரணாலய பகுதிகளிலேயே பெருமளவிலான மாணிக்கக்கல் படிமங்கள் தோன்றியுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதன்படி அவற்றை சட்டவிரோதமாக அகழ்ந்தெடுக்க முற்படுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார கூறினார். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருடன் கலந்துரையாடி சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மாணிக்கக்கல் வளம் தொடர்பில் உரிய முகாமைத்துவ திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கிராமப்புற பெண்களை பலப்படுத்துதல் மற்றும் வறுமையை ஒழித்தல் என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இலங்கை இம்முறை புதிய துணைப்பொருள் ஒன்றின் கீழ் சர்வதேச மகளிர் தினத்தை அனுஷ்டிப்பதாக சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலியலத்த குறிப்பிடுகின்றார்.
பெண் பிள்ளைகளை பாதுகாப்போம் என்னும் துணைப்பொருளின் கீழ் இந்த வருடம் மகளிர் தின செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார். இதேவேளை சர்வதேச மகளிர் தின வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மற்றும் ஜனாதிபதியின் பாரியார் சிரந்தி ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் திஸ்ஸ கரலியலத்த கூறினார். இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் பற்றிய தகவல்கள் அடுத்து. ஆஸ்திரேலியாவில் முதல் தடவையாக முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை சுவீகரிக்கும் இலக்குடன் இலங்கை இன்றைய போட்டியில் களமிறங்கவுள்ளது. ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் லசித் மாலிங் ஆகியோர் உபாதைக்குள்ளாகியுள்ளதாக இலங்கை அணியின் முகாமையாளர் சரித் சேனநாயக்க தெரிவித்தார். இருவரும் உடற்தகுதி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் விளையாடுகின்றமை குறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஆஸ்திரேலிய அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் என்பதால் அவருக்கு பதிலாக ஷேன் வாட்சன் அணியை வழிநடத்தவுள்ளார். வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் பெட்டின்சனும் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார். அவருக்கு பதிலாக நதன் லியோன் அல்லது பென்ஹில் பென்ஹால் ஆகியோரில் ஒருவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தீர்மானமிக்க மூன்றாவதும் இறுதியுமான போட்டி இலங்கை நேரப்படி இன்று காலை 8:50 அளவில் அடிலைட்டில் ஆரம்பமாக உள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெண்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்கள் சமூகத்தில் சமவாய்ப்புள்ளவர்களாக மதிக்கப்படுவதை வலியுறுத்தும் வகையிலும் பெண்கள் தொடர்பாக சமூகத்தில் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் வருடாந்தம் மார்ச் மாதம் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 1789ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் திகதி சுதந்திரம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் பெண்கள் போர்க்கொடி உயர்த்தியதுடன் ஆணுக்கு நிகராக சமுதாயத்தில் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக அணிதிரண்டனர். இதனை அடுத்து ஐரோப்பாவிலும் பெண்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதுடன் கிரீஸ், ஜெர்மன், ஆஸ்திரியா, டென்மார்க் நாடுகளைச் சேர்ந்த பெண்களும் தங்கள் உரிமைகளுக்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பிரான்சின் புருஷனில் 2வது குடியரசை நிறுவிய லூயிஸ் பிளாங்க் பெண்களை அரசவை ஆலோசனை குழுக்களில் இடம்பெறச் செய்யவும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கவும் ஒப்புதல் அளித்த தினமான 1848ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினமாக அமைவதற்கு வித்தாக அமைந்தது.
இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியாளர் செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.